எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. ஒரு மிக மிக குறுகிய ஒரு காணொளி. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம், அந்த கட்சியினுடைய திட்டம் என்ன, 2026 தேர்தலிலே அவருடைய இலக்கு என்ன, எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு வேகமான அலசல். பலமுறை இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். நடிகர் விஜய்க்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்களிடையே இருப்பதாக ஒரு பிம்பம் சித்தரிக்கப்பட்டு வருகிறது. பல ஒப்பீனியன் போல் களத்திலே இருந்து கருத்து கணிப்பு செய்கிறோம் என்று சொல்பவர்கள் சமீப வாரங்களிலே, குறிப்பாக கரூரிலே நடைபெற்ற சோக சம்பவத்திற்கு பிறகுமே கூட விஜய்க்கு எந்த விதத்திலும் மக்களிடத்திலே ஆதரவு குறையவில்லை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வருகிறார்கள். பல இடங்களிலே விஜய்க்கு 25% 35% வாக்குகள் இருப்பதாகவும் பேசி வருகிறார்கள். ஒன்று. இன்னொன்று, நடிகர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சற்று தோய்ந்து போயிருக்கிறார், சோகமாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தனியே போட்டியிடுவதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலனம் இருக்கிறது, ஒரு டைலமா இருக்கிறது என்ற ஒரு தகவல் இருந்தது. அதுவும் முற்றிலுமாக ஒரு மாதிரி பொய்த்து போகும் விதமாக சமீபத்திலே தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுக்குழுவிலே நடிகர் விஜய் தான் முதல்வர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. விஜய் பிகமிங் சீஃப் மினிஸ்டர் இஸ் நான் நெகோஷியபிள். விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் தீர்மானம் இயற்றி இருக்கிறது. நடிகர் விஜய் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய தேர்தல் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுன் மிக மிக ஒரு வீரமான ஒரு பேச்சு, ஒரு கோபம் தெரிந்த ஒரு பேச்சை அந்த பொதுக்குழுவிலே பேசியிருக்கிறார். அதிலே அவர் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய அளவில் தாக்கி பேசியது மட்டுமில்லாமல், எமர்ஜென்சி காலத்திலே இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்தவர் தானே என்ற ரீதியாக மிக மிக ஒரு ஆக்ரோஷமான குற்றச்சாட்டை திமுக மீது வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலே பேசிய விஜய் இது திமுக மற்றும் தாவேகா இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் 2026 போட்டி என்று தெளிவாக சொல்லி வருகிறார்கள். இதுதான் நாம் சொல்லக்கூடிய அந்த பிம்பம். இன்னொன்று ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது விஜய் தங்கள் கூட்டணிக்கு வந்தால் திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவது மிக எளிது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இருந்தார்கள். அந்த கணக்குமே முற்றிலுமாக பொய்த்து போகும் விதமாகத்தான் நடிகர் விஜயுடைய சமீப பேச்சுகளும் சமீப அறிவிப்பும், குறிப்பாக அந்த சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் விஜயுடைய பேச்சு மற்றும் மாதவர்ஜனுடைய பேச்சு மிக மிக தெளிவாக அவர்கள் தனித்துத்தான் போட்டியிடுவார்கள், விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையோடு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகி விஜயுடன் பயணிக்கக்கூடும் என்று ஒரு வதந்திகள் பரவி கொண்டிருந்தன. நாமுமே கூட அதை ஓரளவுக்கு நம்பி காணொளிகளில் வெளியிட்டிருந்தோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு டெல்லி பயணித்த ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு சமீப வாரங்களிலே எந்த கூட்டணி குறித்த நகர்வுமே தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி இல்லை. திமுக கூட்டணியில் அந்த திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகள், அது காங்கிரஸ் கட்சியாகட்டும், தேசிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளாகட்டும், பிற சிறிய கட்சிகள் எல்லோருமே லைக் அ ராக் தே ஆர் வித் டிஎம்கே அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதே சமயம் அதிமுக கூட்டணி மேலும் விரிவடையும் அப்படிங்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய கணக்குமே முற்றிலுமாக பொய்க்க ஆரம்பித்து விட்டது. டாக்டர் ராமதாஸுடைய வன்னியர் சங்கம் அல்லது அன்புமணி ராமதாஸுடைய வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, யாருடன் எந்த கட்சி இருக்கிறதுன்னு அதில் தெளிவு கிடையாது. அதே போல் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது தெளிவு கிடையாது. இந்த 2 கட்சிகளும் யாரோடு பயணித்தாலுமே பெரிய அளவிலே வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் உறுதியாக இன்றைய சூழ்நிலையிலே அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. அதிமுகவினருக்கே கூட அந்த அதிமுக பாஜக கூட்டணியின் மீது பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை என்பதை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நோக்கம், ஒன்று, தாங்கள் இங்கே எதிர்க்கட்சியாக வருவோம், அப்படி இல்லை என்றால் ஆளுங்கட்சியாக வருவோம் என்று தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படியாக செய்து ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்குகளை பிளந்து எப்படியாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான வழிகோலுவது தான் நடிகர் விஜயுடைய கட்சியினுடைய குறிக்கோளோ என்பது கிட்டத்தட்ட வரும் நாட்களில் இன்னும் தெளிவாகும் என்று சொன்னாலும், இப்போதைக்குள்ள சூழ்நிலையிலே தன் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு யார் வர வேண்டும், வேறு யாரோடும் இறங்கி போய் கூட்டணி சமரசம் கிடையாது என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருப்பது
உறுதியாக தமிழகத்திலே அந்த ஆப்போசிஷன் ஃப்ரண்ட் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி அமைவதற்கு எந்த விதமான உதவியையும் தமிழக வெற்றி கழகம் செய்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கம் என்னதான் அவங்க இது திமுக வர்சஸ் விஜய் என்று சொன்னாலும், திமுக வர்சஸ் தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னாலுமே கூட, திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய அளவிலே தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி இருந்தால்தான் முடியும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. எதிர்க்கட்சி வாக்குகள்லாம் பிழந்திருந்தால், ஒரு பக்கம் அதிமுக பாஜக, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, இப்படியாக பலவிதமாக வாக்குகள் சிதறும் பொழுது உறுதியாக அது இன்று அல்லது வரும் நாட்களிலே களம் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக மாறுவதற்குத்தான் அமையும் என்பது சந்தேகம் கிடையாது. அந்த கணக்கின் அடிப்படையிலே பார்த்தால் இங்கே விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த அவருடைய தேர்தல் இலக்கு உறுதியாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பது கிடையாது. எப்படியாவது இங்கே வாக்குகளை சிதறடித்து அதன் மூலமாக யாருக்கோ உதவுவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் இந்த நாடகத்தை நடத்துகிறது என்பது கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கிறது. இதற்கு வலு சேர்க்கும் வகையிலே தான் இந்த பிம்ப கட்டமைப்பு எல்லாம் நடக்கிறது. அதாவது ஒரு சிலர் விஜய் தனியாகவே போட்டியிட்டு முதல்வர் ஆவார், பெரிய அளவில் அவருக்கு இளைஞரிடத்திலும் பெண்களிடத்திலும் ஆதரவு இருக்கிறது, 40% வாக்குகளை எல்லாம் வாங்குவார்கள் என்று ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கேம்பெயின் தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது. அந்த கட்டமைக்கப்படுகிற மார்க்கெட்டிங் கேம்பெயினுடைய அந்த வலிமையின் மீது அமர்ந்து கொண்டு தான் நடிகர் விஜயுடைய கட்சியினராகட்டும், நடிகர் விஜய் ஆகட்டும், ஆதவர்ஜுன் ஆகட்டும் உறுதியாக மிக மிக மகத்தான பேச்சுக்களை, அந்த கிராண்ட் ஸ்பீச்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கள யதார்த்தம் உறுதியாக எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறுண்டு போவதற்குத்தான் சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. இவற்றையெல்லாம் மறுபடியும் கூட்டி கழித்து பார்த்தால் நடிகர் விஜயோடைய இலக்கு இங்கே ஆட்சியை பிடிப்பதா, இல்லை வேறு யாரோ மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு உதவுவதா அப்படிங்கிறது தெரியவில்லைங்கிறது தான் களயதார்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது மிக மிக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் அரசியல் தலைவராக மாறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவு பிரம்மாண்டமாக நாளுக்கு நாளாக விஜய்க்கு இன்னும் ஆதரவு கூடி வருகிறது. விஜய்க்கு ஆதரவாக ஒரு அரசியல் தேர்தல் சுனாமி நடக்க இருக்கிறது என்று தொடர்ந்து கதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கதையெல்லாம் உண்மையா? நடிகர் விஜய் சரித்திரம் படிப்பாரா, இல்லை புஷ் என்று போவாரா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு உதவுவாரா? இவற்றையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயுடைய இந்த அரசியல் தந்திரங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன பதிவிடுங்க. நான் வேறொரு காணொலியை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.